ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் கற்றுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராமேட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிற டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ஒரு இமேஜுக்கு எப்படி ட்ராமேட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் டிசைனிங் அதே போல் கமர்ஷியல் ஆட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 இமேஜ். இந்த இமேஜுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த ட்ராமேட்டிக் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு குயிக்காக வந்துட்டு ஒரு எஃபெக்ட் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ரொஃபஷ்னலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு நியூ லேயர் போட்டுக்குங்க. நியூ லேயர் போட்டுட்டு இப்போ நம்ம ப்ரஷ்ஷில் தான் வந்துட்டு இந்த கலர்ஸ் வந்துட்டு பிக் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ்ஷு வந்துட்டு சாஃப்ட் ப்ரஷ்ஷில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாஃப்ட் ரவுண்டட் ப்ரஷ்ஷில் ஹார்ட்னஸ் வந்துட்டு 0ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது ஜஸ்ட்டு இந்த இமேஜில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இமேஜில் இருக்கிற சப்ஜெக்ட் என்ன கலர் டோனில் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு வந்துட்டு லைட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த பிங்க் ஷேடு வந்துட்டு அங்கங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ரைட், இந்த ஃபேஸில் வந்துட்டு பிங்க் ஷேடு வந்துட்டு இருக்கு. அதே போல் ஒரு ப்ளூ டோன் வந்துட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு எல்லோ வைக்கிறோம். ஸோ இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எதை மீன்ஸ் ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு ஃபீல் காமிக்கிறதுக்கு, அதே போல் ஒரு ஆக்ஷன்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்துட்டு இந்த ட்ராமேட்டிக் எஃபெக்ட்டுங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பழங்காலம் ஆன்சியன்ட் டைம்ஸை வந்துட்டு காமிக்கணும், உங்களுக்கு ஆன்சியன்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த ட்ராமேட்டிக் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்ம இது வந்துட்டு ஆன்சியன்ட் டைம்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு புரிய வச்சிட முடியும். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த கலர் டோன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லேயர் விண்டோ எடுத்துக்குவோம். விண்டோவில் போயிட்டு லேயர் விண்டோ, ஜஸ்ட்டு லேயர் விண்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கங்கே அப்ளை பண்ணிட்டேன், பேட்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு இப்போ வந்துட்டு சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அழகாக வந்துட்டு எனக்கு கலர் டோன் வந்துட்டு உட்காந்துருச்சு. ஸோ இன்னும் வேணும்னாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லைட்டாக ஸோ இந்த மாதிரி நான் கலர் டோன் இன்னும் வேணுனாலும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு சாஃப்ட் லைட்டுங்காட்டி எனக்கு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கலர் வந்துட்டு அந்த பேக்ரவுண்டோட மிக்ஸ் ஆகிடுது. இப்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு பிரைட் தேவை அப்படின்னா இப்படி போயிட்டு கண்ட்ரோல் ஜே அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும் இந்த லேயரு. இன்னொரு டூப்ளிகேட் ஆகும்போது ஓவர்லேப் ஆகும்போது இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். நம்ம வேணும்னா கொஞ்சம் லைட்டிங் வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணோம்னா அந்த டென்சிட்டி வந்துட்டு கலரோட டார்க்னஸ் வந்துட்டு கம்மி ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், மைல்டாக. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அழகான ட்ராமேட்டிக் எஃபெக்ட் ஃபோட்டோ வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் இது. இது இன்னும் 2-3 இமேஜில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதை பொறுத்தளவு இமேஜுக்கு இமேஜ் இது வந்துட்டு மாறும் நமக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நியூ லேயர் போட்டுக்கிறேன், ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். எடிட்டில் போய்ட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு ஜஸ்ட் இன்சைடுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஒரு 28 பிக்சல் ஸ்ட்ரோக் விழுந்துருது. ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆல்பம் ஃபோட்டோ மாதிரி எனக்கு வந்துட்டு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ட்ராமேட்டிக் எஃபெக்டோட மெயின் விஷயமே. ஜஸ்ட்டு கலர் கரெக்ஷன் தான். ஜஸ்ட்டு கலர் அப்ளை பண்ணி ப்ரஷ்ஷில் நாம் சாஃப்ட் லைட் அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மாற்றினா ஒரு இமேஜோட குவாலிட்டியே வந்துட்டு ஒரு ஹைஃபையாக மாறிடுது. ஸோ இது போல் தான் வந்துட்டு ட்ராமேட்டிக் எஃபெக்ட்லாம் வந்துட்டு ஆல்பம் டிசைனிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்துக்குவோம்.
நெக்ஸ்ட் இமேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேம் இதே இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் வந்துட்டு டார்க்காக இருக்குது, இங்கே வந்துட்டு எல்லோ டோன் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த இமேஜில். ஸோ அதனால் நான் வந்துட்டு எல்லோ வந்துட்டு அதிகபட்சம் நான் வந்துட்டு மேக்ஸிமம் வைக்கிறேன். இந்த கலர் தான் வைக்கணும்லாம் எதுவும் கிடையாது, நெசசிட்டி கிடையாது. பட் ஆனால் அந்த கலர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் லுக் தெரியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த கலரை வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு பெட்டர் லுக் வேணும்னா நீங்கள் அந்த இதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு ப்ளூ டோன், ஒரு ஆக்சுவலி லைட் கலர்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். டார்க் கலர்ஸ், பிரைட் கலர்ஸ் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். டார்க் கலர்ஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறதை வந்துட்டு மாற்றிக்கணும். அதே போல் சப்ஜெக்ட் மேலே வந்துட்டு நீங்கள் நிறைய மிக்சடு கலர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது எஃபெக்டிவாக தெரியும். ஸோ நான் கலர்ஸ் எல்லாம் நிறைய அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 2-3 கலர்ஸில் வந்துட்டு எனக்கு அந்த பட்டர்ஃப்ளை மேலே எனக்கு தெரியுது. ஸோ திரும்பவும் சாஃப்ட் லைட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான் சாஃப்ட் லைட் அப்ளை பண்ணுறது. லேயரில் போய்ட்டு சாஃப்ட் லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா மாறிடும். கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிவிட்டு இந்த அவுட்புட்டை வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ட்ராமேட்டிக் எஃபெக்ட்டு. ஸோ நார்மலாக இருந்த இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காமிச்சிட முடியும். ஜஸ்ட்டு நியூ லேயர் போட்டு கண்ட்ரோல் ஏ, எடிட்டில் போய்ட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு நீங்கள் இந்த கலர் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒயிட் கலர் பார்டர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதே ரிலேட்டடான கலர் கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு அழகான அவுட்புட் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒரு அழகான அவுட்புட் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த இமேஜ் எடுத்துக்குவோம். நியூ லேயர் எடுத்துக்கோங்க, கலர்ஸ் போங்க. எதுக்கு நான் நிறைய இமேஜஸ் எடுத்து வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜில் கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ டோன் வந்துட்டு அதிகமாக இருக்கும், ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவோம். ஃபேஸில் வந்துட்டு பிங்க் வந்துட்டு இருக்கா. ஸோ எல்லோ இருக்குது. அப்புறம் ப்ளூ வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் இந்த ஆரஞ்சு டோன் வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க. எல்லாமே நீங்கள் சாஃப்ட் லைட்டில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சாஃப்ட் லைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஜஸ்ட்டு சாஃப்ட் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லுக் கிடைச்சிருது. இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. நாம் வந்துட்டு இதை கொஞ்சம் கலர் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது நியூ லேயர் போடுங்க. போட்டுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம்.
ஸோ நியூ லேயரில் ஸ்ட்ரோக்கு ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்கு ஜஸ்ட்டு ஓகே ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் வந்துட்டு இப்போ அப்ளை ஆகிடும். கொஞ்சம் இமேஜோட சைஸ் பெருசாக இருந்ததுன்னா ப்ராசஸ் ஆகி தான் ஆகும். ஸோ எனக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு, லைட்டாக தின் ஸ்ட்ரோக் வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு. அதுக்கடுத்து அடுத்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைல்டான டோனில் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சின்ன கலர் கரெக்ஷன் ஆகிருக்கு அதில். பட் ஆனால் இதை வந்துட்டு இன்னும் நம்ம ட்ராமாட்டிக் எஃபெக்டாக கொண்டு வரணும். ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு ஃபீல் இருக்குது இந்த இமேஜில். ஸோ அதனால் இதை ட்ராமாட்டிக் எஃபெக்டாக கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நான் வைப்ரன்ஸ் இருக்குல்லவா, ஜஸ்ட்டு வைப்ரன்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துடும். கொஞ்சம் டார்க் கலர்ஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கலர்ஸ் வந்துட்டு வெளியில் வந்துடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ கலர்ஸ் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த க்ரீனு இந்த ஒரிஜினல் கலர் வந்துட்டு ஓரளவுக்கு வெளியில் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ட்ராமாட்டிக் எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அதை வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு எல்லோ, ஆக்சுவலி இதில் வந்துட்டு எல்லோ டோன் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லோ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ஃபேஸில் வந்துட்டு ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி பார்த்துக்குவோம். எல்லோ, ப்ளூ, ஒரு ஆரஞ்சு, அப்புறம் பிங்க் அங்கங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ லேயர் விண்டோவில் போயிட்டு ஜஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நான் சாஃப்ட் லைட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் நார்மலாக வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ வைப்ரன்ஸ் ஏற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் அந்த ஒப்பேசிட்டி கம்மி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ திரும்பவும் அதில் கொஞ்சம் ஒப்பேசிட்டி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, மைல்டான டோனில். ஸோ எடிட்டில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ரோக் வந்துட்டு பார்த்திங்கன்னா எட்ஜஸில் நான் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டேன். இது ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு அப்ளை ஆகிருக்குன்னு. ஸோ இதுதான் நம்ம ட்ராமாட்டிக் எஃபெக்ட் பண்ணின இது. ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ட்ராமாட்டிக் எஃபெக்ட் இல்லாமல் இருந்த எஃபெக்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இருந்தது. நாம் இப்படி இருந்ததுன்னா இப்படி மாற்றி வச்சுருக்கோம். இதுதான் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்லவா. ஸோ இந்த மாதிரி தானே ஆல்பம் டிசைனிங்லாம் வந்துட்டு ட்ராமாட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த இதில் உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள், ட்ராமாட்டிக் எஃபெக்ட், அதாவது அந்த ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர் டோன் வந்துட்டு எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் விஷயம் ட்ராமாட்டிக் எஃபெக்டோட. இது சின்ன விஷயம்தான், பட் ஆனால் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவோட ஃபீலையே வந்துட்டு மாற்றி கொடுக்கும். பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், கூல் கலர்ஸு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ, பாய் பாய்.